அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 16க்குள்ள இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்முறையை எல்லா சிலிண்டர் வச்சுருக்கக்கூடியவங்க, அது பாரத்தாக இருக்கலாம், இண்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹெச்பி கேஸாக இருக்கலாம், எல்லா கேஸ் வச்சுருக்கக்கூடியவங்களும் கட்டாயம் பண்ணணும். இல்லை அப்படின்னா கேஸ் ரத்து செய்யப்படும், சிலிண்டர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான செய்தி போயிட்டு தான் இருக்குது. ஆகஸ்ட் 16 நாளையோட இந்த இகேஒய்சி செய்கிறதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறது முடிவடைஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் பண்ண தேவை கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் இன்னும் பண்ணலைன்னு ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற நபர்களையும், குறிப்பாக இந்த சிலிண்டர் பதிவில் என்ன புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் ஆகஸ்ட் 16, 2026 தேதியை சுற்றி தான் முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 16க்குள்ள எல்பிஜி இகேஒய்சி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இகேஒய்சி செய்யலை அப்படின்னா சிலிண்டர் பெறுறதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்னும் சில தகவல் அப்படிங்கிறது பரவி இருக்கு. ஆனால் இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏற்கனவே இகேஒய்சி அல்லது ஆதார் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் முடித்தவங்க மீண்டும் அதே இகேஒய்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் மத்திய பெட்ரோலிய அமைச்சகமும் விளக்கியிருக்கு. அதனால் முதல்ல உங்கள் எல்பிஜி இணைப்பில் இகேஒய்சி ஏற்கனவே முடிச்சிருக்கா அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் மீண்டும் இகேஒய்சி தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய எல்பிஜி இணைப்புக்கு ஆதார் அடிப்படையிலான பயோமெட்ரிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை இகேஒய்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ பொதுவாக மீண்டும் அதே செயல்முறை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக நான் பிஎம்யூஒய் அதாவது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இல்லாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே ஆதார் அத்தன்டிகேஷன் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா மீண்டும் இகேஒய்சி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். சிலிண்டர் டெலிவரி பண்ணுவாங்களா அந்த நேரத்தில் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வருதா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்தது அப்படின்னா மெஜாரிட்டி உங்களோட ஆதார் விவரங்கள் எல்லாமே அங்கே ஆல்ரெடி உங்களுக்கு சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்களுக்கு எல்லாருக்குமே இகேஒய்சி கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா தேவை கிடையாது. நீங்கள் மாதம் உங்களுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய அந்த டெலிவரி பாய்கிட்ட, அதாவது அந்த கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஊழியர்கிட்டே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்குனா இருக்குது இல்லை அப்படின்றத அவரே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ஆல்ரெடி அவரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அதே மாதிரி இகேஒய்சி செய்யாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்குள்ளே தயவு செஞ்சு நீங்கள் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா இகேஒய்சி அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் உள்ள ஏஜென்சிக்கு போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வெறுமனே உங்களுடைய ஃபோட்டோ கூட தேவை கிடையாது. மெஜாரிட்டி சில இடங்களில் கேட்கலாம். ஃபோட்டோ அண்ட் உங்களோட ஆதார் ஐடி அந்த ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் போதும். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே போதும். இதை ஒரு 3-5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னா வெறுமனே அந்த ஆஃபீஸில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்பிஜி வாடிக்கையாளர் மொபைல் ஆப் மூலியமாகவும் சிலிண்டர் டெலிவரி நேரத்தில் அந்த டெலிவரி பண்ணக்கூடியவங்கள்ட்டையும் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோரூம்குள்ளேயும் நீங்கள் போயிட்டு இந்த பயோமெட்ரிக் முறையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா இகேஒய்சி செய்யலை அப்படின்னா உடனடியாக கனெக்ஷன்லாம் ரத்து பண்ணப்படுமா, சிலிண்டர் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அப்படிங்கிறது ரேண்டமாக போயிட்டுருக்கு. அரசுடைய முந்தைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் முடிக்காதவர்களுடைய எல்பிஜி சப்ளை அல்லது சில சலுகைகள் எல்லாமே உடனடியாக நிறுத்தப்படாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய எல்பிஜி கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் ஆதார் அத்தன்டிகேஷன் பண்ணல, இகேஒய்சி அப்படின்றது பண்ணல அப்படின்னா உங்கள் கேஸ் ஊழியர் நம்பர் இருந்துச்சுன்னா கூட அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அவரே கூட இதை பண்ணி கொடுப்பாரு. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஏஜென்சி போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. யார் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி யார் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். நீங்கள் ஆல்ரெடி இகேஒய்சி பண்ணியிருக்கீங்கன்னா திரும்ப அகைன் இந்த 16ஆம் தேதிக்குள்ளே கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு திரும்பி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எவ்வளோ ஸ்டார் காமிக்கும் ஹைப் பண்ணி விடுங்க. நன்றி.